ஒரு ஊர்ல ரகு, சோமு அப்படின்னு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஒரு நாள் அவங்க ஒரு பெரிய காட்டு வழியா நடந்து போயிட்டு இருந்தாங்க. போற வழியில ஏதோ ஒரு விஷயத்துல அவங்களுக்குள்ள ஒரு சின்ன வாக்குவாதம் வந்துச்சு. ரகு என்ன பண்ணான்னா கோவத்துல சோமுவோட கன்னத்துல ஒரு பலார்னு ஒரு அறை விட்டுட்டாங்க. சோமுவுக்கு ரொம்ப வருத்தம். ஆனா அவன் எதுவுமே பேசாம அங்க இருந்த மணல்ல, இன்னைக்கு என் பெஸ்ட் ஃப்ரெண்டு என்னை அடிச்சிட்டான் அப்படின்னு எழுதினான். அப்புறம் அவங்க ஒரு ஆத்துல குளிக்க போனாங்க. அங்க அறை வாங்கின சோமு தெரியாம ஆழமான பகுதிக்கு போய் மூழ்கிட்டான். அறை கொடுத்த ரகு உடனே ஓடி வந்து தன் உயிரையே பணைய வச்சு சோமுவை காப்பாத்திட்டாங்க. தண்ணியில இருந்து வெளியில வந்த சோமு ஒரு பெரிய பாறையில போய், இன்னைக்கு என் பெஸ்ட் ஃப்ரெண்டு என் உயிரை காப்பாத்தினா அப்படின்னு செதுக்குனானா. அறை கொடுத்த ரகு ஆச்சரியமா கேட்டான், நான் உன்னை அடிச்சப்போ மணல்ல எழுதுன சரி, ஆனா காப்பாத்தினப்போ ஏன் பாறையில செதுக்குற அப்படின்னு கேட்டான். சோமு சிரிச்சுக்கிட்டே சொன்னா, யாராவது நமக்கு தீங்கு செஞ்சா அதை மணல்ல எழுதணும், அப்பதான் மன்னிப்புங்கிற காத்து அதை அழிச்சிடும். ஆனா யாராவது நமக்கு நல்லது செஞ்சா அதை பாறையில செதுக்கணும், அப்போதான் காலம் முழுக்க அது அழியாம இருக்கும் அப்படின்னு சொன்னானா. ரியல் ஃபேக்ட் என்னன்னா, நாம மத்தவங்க செஞ்ச கெட்டதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறோங்க. ஆனா அவங்க செஞ்ச 1000 நன்மைகளை மறந்துடுறோம். தவறுகளை மன்னிக்கிறதுக்கும் நன்மைகளை மட்டும் இதயத்துல சேமிக்கவும் பழகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுதாங்க உண்மையான நட்பை பேணி காக்கும். அதே சமயத்துல அது நம்முடைய உடல் ஆரோக்கியத்துக்கும் நல்லதான். இது எப்படி இருக்குன்னா, அந்த சோமுவாவது நண்பன் அடிச்சதை மணல்ல எழுதுனான். ஆனா நம்ம ஊர்ல சில பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பாருங்க. 2 பேரும் சேர்ந்து ஹோட்டலுக்கு சாப்பிட போவாங்க. பில் வரும்போது மட்டும் ஒருத்தன் ஒன்று டாய்லெட்டுக்கு போவான், இல்லைன்னா மச்சான் பர்ஸை வீட்லயே மறந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லுவான். அந்த ஒரு தடவை அவன் பில் கட்டாம ஏமாத்தின மேட்ரை நம்ம ஆளு வருஷம் பூரா எல்லா ஃப்ரெண்ட்ஸு கிட்டையும் பாறையில செதுக்கின மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் அதே ஃபோன்ல நட்புக்காக உயிரை விடுவது எப்படி அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸும் வைப்பான். அங்க நிக்குதுங்க நம்ம ஆளோட நட்பு பாசம். ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு இருந்து அந்த ஃப்ரெண்டை இப்போ நாங்கள் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி இருந்தோம்னா, இந்த வீடியோவை உங்கள் அந்த ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. அதே சமயத்தில் லைக்கும் கொடுங்கங்க. நீங்கள் வேடிக்கை பார்க்குறவரா, உற்சாகப்படுத்துகிறவரா? உற்சாகப்படுத்துகிறவரா இருந்தால் இப்போவே எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏற்கனவே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.